எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த பொதுக்கூட்டம் எதற்காக நாம் இங்கு வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் நான் தெளிவாக கூற கடமைப்பட்டுள்ளேன். வெள்ளாளர் வேளாளர் அரசியல் அங்கீகாரம் மற்றும் கோரிக்கை முழக்க நிலக்கோட்டை தொகுதி எழுச்சி பொதுக்கூட்டத்தை இங்கு சிறப்பாக நாங்கள் எனது பொறுப்பாளர்கள் அனைவரும் இணைந்து நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த பொதுக்கூட்டமானது திண்டுக்கல் மாவட்ட பொதுக்கூட்டம் அல்ல, ஒரு தொகுதியின் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்துல நம்ம சொந்தங்கள் இவ்வளவு திரளாக இத்தனை பேரு ₹1 வாங்கல. நம்ம இன உணர்வோட இத்தனை பேர் கலந்துருக்கோம். அதனால உங்க எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எந்த ஊருக்கும் நம்ம வாகனம் அனுப்பல, எந்த ஊருக்கும் நம்ம 100 பேரை கூட்டுவாங்க 200 பேரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சேலை வாங்கி கொடுக்கல, பெண்களை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சேலை வாங்கி கொடுக்கல. ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் என் இன பெண்களும் என் சமூக ஆண்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் இன எழுச்சியோடு இங்க கலந்துருக்காங்கன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நாம ₹1 செலவழிக்காம மக்களை இங்க நம்ம கூட்டியிருக்கோம். இதே மிகப்பெரிய வெற்றி. என் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்த நிலக்கோட்டையின் வரலாற்றிலேயே வெள்ளாளர் சமூகம் பொதுக்கூட்டம் நடத்துவது என்றால் இதுதான் வரலாற்றின் முதல் முறை என்பதை இந்த இடத்தில் நான் தெளிவு பெறக்கூடிய கொள்கிறேன். எதற்காக இந்த பொதுக்கூட்டம் நம்ம எதுக்காக நடத்துறோம்? பல்வேறு கோரிக்கைகளை நம்ம முன்வச்சு நடத்துறோம். நம்ம சமூகம் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு உட்பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது. ஒரு பக்கம் பாண்டிய வெள்ளாளர், ஒரு பக்கம் சோழிய வெள்ளாளர், ஒரு பக்கம் நான்கு நாட்டு வெள்ளாளர், ஒரு பக்கம் சைவ வெள்ளாளர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 40 உட்பிரிவுகளாக நம் சமூகம் பிரிந்து கிடக்கிறது. அப்படி பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த சமூகம் எப்படி இருக்கு? ஒண்ணு எக்ஸில இருக்கு, ஒண்ணு பிசில இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சமூகத்திற்கு இட ஒதுக்கீடு என்பது எப்படி கிடைக்கும்? இட ஒதுக்கீட்டில் நம் இன சொந்தங்கள் எப்படி அரசியலிலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடம் பெறுவீர்கள்? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். பல ஆண்டு காலமாக இந்த சமூகத்தை பிரித்து சூழ்ச்சி செய்து வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் பேசக்கூடிய பொதுக்கூட்டமாகத்தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாம் ஒற்றுமைப்படுத்தி நம்ம நடத்திட்டு இருக்கோம். பொதுக்கூட்டம் நம்ம இன உறவுகள் நிறைய பேரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் கூட்டத்தை காமிச்சு காசு வாங்கிட்டு போயிருக்கான், இவன் கூட்டத்தை காமிச்சு அரசியல் பண்ணிட்டு போயிருக்கான். நான் கூட்டத்தை காமிச்சு காசு வாங்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும், இந்த சமுதாயம் நாளைக்கு பாதுகாப்பாக வாழ வேண்டும், இந்த சமூகம் தனக்கான இட ஒதுக்கீடு இட பங்கீடுகளை பெற்று அரசியலையும் அரசு அதிகாரிகளையும் அதிகாரத்திலையும் அமர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பல்வேறு பொதுக்கூட்டங்களையும் நான் எங்கள் அண்ணன் பந்தராஜா மதுரை விழா போன்ற பல்வேறு இன போராளிகள் மதுரை நம்ம தேனி உதயாளர் போன்ற பல்வேறு இன போராளிகள் இணைந்து நடத்திட்டு இருக்கோம். மிக முக்கியமாக இந்த பொதுக்கூட்டம் நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உங்க எல்லாத்தையுமே நான் பாராட்டணும். ஏன்னா இந்த பொதுக்கூட்டத்தை 10 நாளைக்கு முன்னாடி தான் அறிவிச்சோம். 10 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சு எல்லா ஊர்களுக்கும் சாயங்காலம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் கேன்வாஸ் பண்ணி எல்லா ஊர் சங்க பொறுப்பாளர்களுக்கும் நேரடியா சென்று அழைப்புதல் வைத்து இந்த பொதுக்கூட்டத்தை கூட்டி நம்ம நடத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில இந்த பொதுக்கூட்டம் சீரும் சிறப்புமாக நடக்க காரணமாக இருக்கக்கூடிய எனது உயிர் தம்பிகள், அண்ணன்கள், எனது பொறுப்பாளர்கள், சங்க உறவுகள், உங்கள் எல்லாருக்குமே எனது சிரம் தாழ்ந்த நன்றியை நான் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போன்று மிக முக்கியமா இங்க எல்லாத்தையுமே பேசணும், ஒரு சிலரை மட்டும் பேசணும்னு இல்ல. ஆனால் இந்த பொதுக்கூட்டத்திற்காக அள்ளும் பகலுமாக உழைத்த மிக முக்கியமான நபர்கள். அதனால ஒரு சிலரை மட்டும் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் அள்ளும் பகலுமாக தான் உழைத்தார்கள். ஆனா ஒரு படி மேல உழைத்த நபர்கள் வாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய சகாதேவன் அண்ணன், ஒருங்கிணைப்பு நம்ம ஆலோசகராக இருக்கக்கூடியவர்.
அவருக்கு எங்களோட நன்றி. அதே போல நம்ம ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் வெற்றிவேல் அண்ணன், அவருக்கு என்னோட நன்றி. நம்ம கண்டப்பா கோட்டை பொறுப்பாளர்கள், அவங்களுக்கு என்னோட நன்றி. என் கூடையே இருந்து என்னோட உழைத்த என்னோட வாடிப்பட்டி பொறுப்பாளர்கள் மகேந்திரன் கணேசன் போன்ற அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஓருடன் ஈருடன் ஓர் உயிராக இருந்து இந்த பொதுக்கூட்டத்திற்கு மிக முக்கியமாக இணைந்து இந்த பொதுக்கூட்டத்தை வெற்றி கூட்டமாக நடத்த மிகப்பெரிய அளவுல என்னோட இணைஞ்சு பணியாற்றிட்டு வரக்கூடிய நம்ம திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல என்னோட பொறுப்புகள் சராதேவன் அண்ணனா இருக்கட்டும், மணிகண்டன் அண்ணனா இருக்கட்டும், நாகராஜன் அண்ணா இருக்கட்டும், வெங்கடேசன் அண்ணா இருக்கட்டும், ராமலிங்க அண்ணனா இருக்கட்டும், பாண்டியராஜன் அண்ணனா இருக்கட்டும், ஆண்டவர் அண்ணனா இருக்கட்டும், சரவணகுமார் அண்ணனா இருக்கட்டும், காமாட்சி அண்ணனா இருக்கட்டும், கண்ணன் அண்ணனா இருக்கட்டும், முத்துக்குமார், பாலமுருகன் அண்ணன், அதே மாதிரி ஒன்றிய பொறுப்பாளர்கள் சங்கரபாண்டி அண்ணன், கதிரேச, வடிவேல் அண்ணன், வெற்றிவேல் அண்ணன், சுந்தரம் அண்ணன், சதீஷ்குமார் அண்ணன், பிரவீன் தேவா அண்ணன், ரவிக்குமார் அண்ணன், தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர்கள் சென்றாய பெருமாள் அவர்கள், லோகேஸ்வரன் அவர்கள், கார்த்திகேயன் அவர்கள், மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக இளைஞரணி பொறுப்பாளர்கள், இவங்க பூரா நிலக்கோட்டைக்குள்ள போடப்பட்ட பொறுப்பாளர்கள், மனோஜ்குமார் அவர்கள், தவமணி அவர்கள், சதீஷ்குமார் அவர்கள், முருகன், ஜெகன், சந்துரு, செல்வமணி, விக்னேஷ், சதீஷ்குமார், அருண்குமார், சுரேஷ்குமார், விக்னேஷ்குமார், பூபதி ராஜா, பிரதீஷ்குமார், நாகராஜன், சேதுபதி, பிரவீன்குமார், முத்துப்பாண்டி, தினேஷ், மகேந்திரன், கணேசன், பேரூர் கழக செயலாளர்கள் கணேசன் அண்ணன், கருப்பே அண்ணன், மணிராஜ் அண்ணன், அழகுமுடி அண்ணன், கார்த்தி அண்ணன், மாணவரணி பொறுப்பாளர்கள் வினோத் அண்ணன், அருண்குமார் அண்ணன், கார்த்திக் அண்ணன், முருகன் அண்ணன், நாகராஜ் அண்ணன், சந்துர் அண்ணன், பாண்டி அண்ணன், இவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க பொறுப்புகளோட நான் சொல்லணும். அதற்கான அங்கீகாரமாகத்தான் இன்னைக்கு நம்ம வந்து மேடையில வச்சு அவங்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம கொடுத்தோம். அதே போல பட்டியலன்பட்டி உறவுகள் ராமலிங்க அண்ணனா இருக்கட்டும், நம்ம பாண்டியராஜ் அண்ணனா இருக்கட்டும், மிக முக்கியமாக அண்ணன் கருப்பு அண்ணன் அவரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த பொதுக்கூட்டத்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு விமர்சனம் எழுந்தது. ஒருத்தர் வந்து பேஸ்புக்ல போட்டார், மாதவன் பணம் வாங்குவதற்காக இந்த பொதுக்கூட்டத்தை திட்டமிட்டுள்ளார் அப்படின்னு. அப்ப அந்த கருப்பு அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாரு, அண்ணன் அப்படி சொன்னாங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, ஏன்னா என் கூட எல்லாருமே சேர்ந்து டைம் தானே இருக்காங்க, நான் ஒரு ரூபா வேணாலும் தெரியும். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, ரொம்ப அதிகமா கொடுக்கல, கொஞ்சம் கம்மியாத்தே கொடுத்தாங்கன்னு சொல்லிருங்க அப்படின்ட்டு. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம மக்களோட எண்ணம் அவ்வாறு போகுது. நான் சாதிக்காக உழைக்கிறேன் என்றால், நான் சாதிக்காக ஓடுகிறேன் என்றால், நான் சாதிப்பதற்காக ஓடவில்லை, என் சமூகம் சாதிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஓடுறேன். அதை வந்து நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நம்ம உறவுகள் புரிஞ்சுக்கணும். இவன் கூட்டத்தை காமிச்சு பேர் வாங்கிட்டு போயிருக்கான், அவன் கூட்டத்தை காமிச்சு பேர் வாங்கிட்டு போயிருக்கான், இப்படியே பேசிதான் இந்த சமூகம் கூட்டமே நடக்காம ஒரு பேர் வாங்காம அரசியல் அனாதையா போய் கிடக்குது. அரசியல் அங்கீகாரமற்ற அனாதைகளாக இந்த சமூகம் வாழ்ந்து வருகிறது. அதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் என்றால் இவன் என்ன கேட்கணுமா, அவன் என்ன கேட்கணுமா, இவன் ஒரு ஆளாடா நான் கேட்க மாட்டா, அந்த எண்ணத்தை நாம் மாற்ற வேண்டும். இதை நான் வந்து பொதுவெளியில சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், நம் சமூகம் பல்வேறு வரலாற்று பின்னணி கொண்ட சமூகம், பல்வேறு வரலாற்று அங்கீகாரம் கொண்ட சமூகம். அரசியலை பத்தி ஒரு சில விஷயங்கள், அரசியல் அங்கீகாரம் ஏன் வச்சிருக்கீங்க, அரசியல் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல. நம் சமூக உறவுகளுக்கு தயவு செய்து நான் உன்னை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அரசியல்ல நீங்க தலையிடவில்லை என்றால் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும். அரசியல் இல்லாம இங்க ஒரு அணுவும் அசையாது. அரசியல் நம் சமூகத்திற்கு தேவையான ஒன்று. அரசியல் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. இங்க நம்ம சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் ஏதாவது ஒரு கட்சியில நம்ம சமூகத்தை சார்ந்த அரசியல் பிரதிநிதித்துவம் அடைந்த ஒருவர் இருந்தால் மட்டும்தான் அரசியல் நம்ம சாதிக்க முடியும். நம்ம சமூக பிரச்சனையை நம்ம பார்க்க முடியும். நம்ம சமூக பிரச்சனையில அந்த அரசியல்வாதி தலையிட்டு அதை தீர்த்து வைக்க முடியும். அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கிதான் இன்னைக்கு இந்த சமூகத்துல எண்ணற்ற அரசியல்வாதிகள் காணாமல் போயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு புள்ளிவிவரம் சொல்றேன், கேட்டுக்கங்க. நம்ம தமிழகத்துல அரசியல்ல ஒரு காலத்துல மிகப்பெரிய
உச்சத்தில் இருந்தவர்கள் இந்த வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அதற்கு எடுத்துக்காட்டு திருப்பத்தூர் மாதவன் பிள்ளை அவர்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், திமுகவின் பொருளாளராக இருந்தவர். இன்றைய இனம் திமுகவின் பொருளாளர் யார்? எந்த இடத்துல நம்ம சமூகம் இருக்கு? அதே போல அதிமுக நெடுஞ்செழியன் அவர்கள். திமுக நெடுஞ்செழியன் கிடைக்க வேண்டியது அவருக்கு ஏன் கிடைக்கல? அவர் வெள்ளாளராக பிறந்து விட்டார் என்பதற்காக அந்த கட்சி அவர் கைக்கு கிடைக்கல, அவர் அங்கீகரிக்கல. அப்ப இப்படி பல்வேறு நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கீகாரமற்ற அனாதைகளாக மாறிவிட்டார்கள். அதே போல திண்டுக்கல் தொகுதியில, இந்த நாடாளுமன்ற தொகுதியில ஒரு காலத்துல நம் சமூகத்தை சார்ந்த செக்காவட்டி அன்பு செல்வன் அவர்கள் தான் எம்பியார்கள், நம்ம சமூகத்தை சார்ந்தவர். ஆனா இன்னைக்கு நம்ம சமூகம் எம்பின்ற ஒரு கனவு காண முடியுமா? ஏன் காண முடியாது? எம்பிக்கு விருப்பமனு தாக்கல் பண்றதுக்கு ஒவ்வொரு கட்சியிலும் இருந்து ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டவர் போய் விருப்பமனு தாக்கல் செய்யறாங்க. ஆனா இந்த சமூகம் ஒன்றுபட்டு வாக்களித்து ஒருவரை தோற்கடிக்காது, ஒன்றுபட்டு வாக்களித்து ஒருவரை வெற்றி பெற செய்யாது, இவர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் என்கின்ற எண்ணம் அரசியல்வாதிகள் மனதில் விதைக்கப்பட்டதின் காரணம்தான் இன்னைக்கு நமக்கான அரசியல் அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். திண்டுக்கல்ல அதுக்கப்புறம் எம்பியே நம்ம சமூகத்துல இல்ல. ஒரு காலத்துல திண்டுக்கல் தொகுதியில மணிமாறன் எம்எல்ஏ நம் சமூகத்தை சார்ந்தவர் திண்டுக்கல் தொகுதியில. இன்னைக்கு மணிமாறனுக்கு அடுத்து ஒரு எம்எல்ஏ நம் சமூகத்துல கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அதுக்கு காரணம் என்ன? இந்த சமூகம் வெள்ளாளர் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஓட்டு போட்டு என்னை தோற்கடிச்சிருவாங்களா? இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற வைத்து விடுவார்களா என்ற எண்ணம் இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் வரை இந்த சமூகம் முன்னேறாது. அதனால அரசியல் நமக்கு தேவை. அரசியல் நமக்கு வேணாம்னு ஒழுங்குனீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அரசியலாவே நீங்க பாதிக்கப்படுவீங்க. அதனால அரசியலை பத்தி ஒரு புரிதலை நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. தயவு செய்து அரசியல் நம் சமூகத்திற்கு தேவையான ஒன்று. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். என் சமூக இளைஞர்கள் பல்வேறு இடத்துல பாதிக்கப்பட்டாங்க. தர்மாபுரியா இருக்கட்டும், மற்ற பல்வேறு இடத்துல பாதிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு நாங்க போய் சாலையில உட்கார்ந்து மறியல் பண்ணோம், பல்வேறு பிரச்சனைகள் பண்ணோம். ஏன் இதே நிலக்கோட்டை தொகுதியில இதுக்கு முன்னாடி இது போன்ற ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குமான்னு தெரியாது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பெண்களும் நம்ம இளைஞர்களும் பெரும் எழுச்சியோடு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம நடத்தணும். அப்பேற்பட்ட தைரியமும் வீரமும் வீரியமும் கொண்ட இனம் தான் நம்ம வேளாளர் இனம், நம்ம சமூகம்.